அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இப்போ ஒரு நல்ல செய்தி நம்ம பார்த்துட்ருக்கோம். டிஆர்பியில் எஸ்ஜிடிக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு அப்புறம் கால் லெட்டர் இரண்டுமே வெளியிட்டிருக்காங்க. அந்த மகிழ்ச்சியான செய்தியை அவங்க கூட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் எங்கே போய் பார்க்கலான்னா டிஆர்பி வெப்சைட்டில் வாட்ஸ் நியூ அப்படின்னு இருக்கும். அங்கே போனீங்கன்னா ஏப்ரல் 30 இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்தாங்க எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் போர்டு இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான அந்த லிஸ்ட்டை வெளியிடுறாங்க. எப்படி வெளியிடுறாங்க பார்த்தீங்கன்னா 1:1.25, அதாவது 5 போஸ்ட் இருக்குன்னா 4 பேரை கூப்பிட்றாங்க. மோர் தென் 1% சேம் மார்க்கு சேம் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் எல்லாருமே கூப்பிட்றோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா நமக்கு டிஆர்பியோட வெப்சைட்டில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் யாரோட பேர்லாம் இருக்கோ அவங்க எல்லாமே என்ன பண்ணுவோம், கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டால் மட்டும் போதாது, கால் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். எங்கே டவுன்லோட் பண்ணால் உங்களுடைய டேஷ்போர்டில் டவுன்லோட் பண்ணணும். அது எப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு. உங்களுடைய யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு வந்திருக்கோ அவங்க எல்லாருமே ஒரிஜினல்ஸு, அதே போல் 2 செட்டு ஜெராக்ஸு வித் செல்ஃப் அட்ரஸ்டட் காப்பி, அதே போல் பயோடேட்டா ஃபார்மு, ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொண்டு வரணும் ஃபில் பண்ணி அப்படின்றத சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டைரெக்டாக வந்து அட்டன் பண்ணலன்னா உங்களை வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 1:1.25 கூப்பிட்றாங்க. வெரிஃபிகேஷன் கூப்பிட்றனாலே உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. எந்த டைமில் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, மார்னிங்காக ஆஃப்டர்நூனாக எல்லாமே சர்டிஃபிகேட் உடைய கால் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான அந்த லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. கால் லெட்டருக்கான லிங்க்கை கொடுத்துருக்காங்க. இந்த கால் லெட்டருக்கான லிங்க்கை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது க்ரியேட் பண்ண யூசர் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் உங்களுடைய கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய கால் லெட்டர், அதாவது உங்களுடைய சிவி எங்கே நடக்குது, எந்த டைமில் நடக்குது, என்ன டேட்டில் நடக்குது எல்லாமே அங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பயோடேட்டா ஃபார்மு, அதே போல் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்மையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவி லிஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இந்த லிஸ்ட்டில் இருக்க நபர்கள் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. இந்த லிஸ்ட்டில் வந்திருக்க அனைவருக்கும் நம்முடைய சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் முழுமையாக படித்து பாருங்கள். உங்களுடைய ரோல் நம்பர் மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னாவே போதும், அல்லது உங்களுடைய நேமு, ரெஜிஸ்டர் நம்பர் ஏதாவது ஒன்று என்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும், உங்களுடைய நேம் இருக்கான்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களே போய்ட்டு என்னென்ன கம்யூனிட்டியில் எந்த மார்க் வரையும் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க, நேம் கொடுத்துருக்காங்க, அதே போல் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, என்ன ஜெண்டரு, அதே போல் அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதாவது டிசேபிலிட்டி இருக்கா, அவங்க டிசேபிலிட்டியில் என்ன கேட்டகிரி, அது மாதிரி அவங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா, டெஸ்டிடியூட் விடோவா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பிஎட் முடிச்சிருக்காங்களா, எல்லாமே அவங்களுடைய டெட்டு எந்த வருஷம் பாஸ் பண்ணியிருக்காங்க, வெயிட்டேஜ் மார்க் என்ன, அதே போல் பார்ட் பியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க எஸ்ஜிடி எக்ஸாமில், அது அவங்களுடைய டோட்டல் மார்க் என்ன, அவங்க என்ன கம்யூனல் டேர்ன் படி கூப்பிட்றாங்க. ஓகேங்களா? அதாவது சிவிக்கு என்ன டேர்ன் படி கூப்பிட்றாங்க, ஜென்ரலாக கம்யூனிட்டி டேர்னில் கூப்பிட்றாங்களா, பேக்லாக் வேக்கன்சியாக எல்லாமே இங்கே கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து கரண்ட் வேக்கன்சியில் கூப்பிட்ருக்காங்களா இல்லை பேக்லாக் வேக்கன்சியில் கூப்பிட்ருக்காங்களா எல்லாத்தையுமே உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. A to Z இதை நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் வந்துட்டிங்கனாலே ஒரு 90% உங்களுக்கு வந்து வேலைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெரிஃபிகேஷனுக்கு யார் பேர்லாம் வந்திருக்கோ அவங்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற விவரங்களை நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்கள் கூட பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.